ரோபோசங்கர் அவர்கள் காலமானது நம்ம எல்லாருக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது. ரோபோசங்கர் அவர்கள் எதனால் காலமானார் அப்படின்னும், ரோபோசங்கர் அவர்கள் காலமான பிறகு அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களும் சோகமான சம்பவங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பகிரப்பட்டு வைரலாகி வருது. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்தியுள்ளவர்களாம் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச ரோபோசங்கர் அவர்கள் இப்போ நம்ம எல்லாரையும் ஆலோசிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரோபோசங்கர் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கும் போது ரோபோசங்கர் அவர்கள் துடிச்சிருக்காரு. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தான் காலமாயிருக்காரு. ரோபோசங்கர் அவர்கள் இறந்ததுக்கு முக்கிய காரணம் அவருடைய குடிப்பழக்கம் கிடையாதுங்க. அவர் ஆரம்பத்திலேருந்தே அவருடைய உடம்புல ஈயசாயம் பூசிக்கிட்டு ரோபோ போல மேடை நடங்களில் டான்ஸ் ஆடியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பலமுறை உடம்புல சாயம் பூசிக்கிட்டு இருக்காரு. இதனால் அவருடைய உடலில் அதாவது தோலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இதன் பிறகு தான் காலப்பிறகு அவருக்கு மஞ்சக்காமலை நோய் ஏற்பட்டிருக்குது. மஞ்சக்காமலை நோயிலேருந்து மீண்டு வந்த ரோபோசங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் உயிர் படைச்சு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் தான். அவங்க இல்லைண்டா இப்போ நான் இருந்திருக்க மாட்டேன். என்ன ஒரு குழந்தை பல்ல அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற செய்தி வந்தபோது கூட என்னுடைய மனைவி எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தார்கள் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலோடு சிரிச்சுக்கிட்டே அந்த இன்டர்வியூவில் ரோபோசங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ரோபோசங்கர் அவர்கள் நடிப்பின் உச்சத்தில் இருக்கும்போதே தனக்குண்டு எந்த ஒரு ஆடம்பரமும் செஞ்சுக்காம சாதாரணமாக எளிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரோபோசங்கர் அவர்கள் தன்னுடைய அன்பாலையும் பாசத்தாலையும் ஏகப்பட்ட மனிதர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ரோபோசங்கர் அவர்களை பல ஏழை எளிய மக்களுக்கும் தன்னுடைய நட்பு ஓட்டாங்களுக்கும் பல உதவிகளை செஞ்சுருக்காரு. ஒரு மனிதர் எந்த அளவுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறது அவருடைய இறப்புக்கு பின்பு தான் தெரிய வரும். ஆமாங்க, ரோபோசங்கர் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட மக்கள் கூட்டம் அவரை பற்றி பேசுனதை பார்க்கும்போது மனசை நெருங்கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரோபோசங்கர் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ரோபோசங்கருடைய மனைவி பிரியங்கா சங்கர் அவர்கள் மனசு விட்டு நடனமாடி தன்னுடைய கணவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ரோபோசங்கர் அவர்கள் தான் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தன்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய குடும்பத்தார்களுக்கு தெரியாமலே பல சீட்டு கம்பெனிகளும் எல்ஐசி நிறுவனங்களும் பணம் போட்டு வச்சிருந்திருக்காரு. இப்போ அவர் இறந்த பிறகு அந்தந்த நிறுவனங்கள் அதனதன சட்டங்கள் அடிப்படையில் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் பல தோல்விகளையும் வழிகளையும் சந்தித்து மீண்டு வந்த ஒரு கலைஞரின் திடீர் மறைவு நம்ம எல்லாரையும் சோகத்தில் அழுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.